ஒருத்தங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இது வந்து கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானங்கிறது வந்து விஷ்ணுஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது பெருமாளை குறிக்கிற இடம். அப்போ இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தால் அது வந்து மாளவியா யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. இது என்ன பலன்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸூரியான வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல அழகை கொடுக்கும், நல்ல வாகனத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் நீங்கள் நினைக்கிறத விட கூடுதலாக உங்களை உயர்த்தி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நல்ல உறவு முறைகளை கொடுக்கும். இதெல்லாமே வந்து இந்த சுக்கிரனால் வந்து ஏற்படும். அதுவும் இந்த சுக்கிரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் நல்ல பலனை செய்யும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புல குறைவான பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த இடங்களில் இருக்கிற சுக்கிரன் வந்து கேதுவோட சாரம் பெறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கேதுவோட சாரம் பெற்றால் அதுக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி.